உங்களுக்கு மீன் பிடிக்கும், மீன் குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வஞ்சர மீன் வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டாகவும் குயிக்காகவும் எப்படி ஒரு மீன் குழம்பு வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். நான் இங்கே பானை யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் லைட்டாக காஞ்சி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் 1/2 டீஸ்பூனுக்கு மேலே சேர்த்துற வேண்டாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா அது வேண்டாம். இதை சேர்த்துட்டு இது பொரியிற அளவுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் இதை கிளறி விட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பூண்டு ஒரு 10லிருந்து 15 பூண்டு பல் இருக்கும். அதை சேர்த்துட்டு இது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கொத்து கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துறனாலும் சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்குனீங்கன்னா நல்ல கண்ணாடி பதத்துக்கு இந்த மாதிரி ஒரு நல்லா பிரிஞ்சு அந்த வெங்காயமெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வதக்கிட்டு இது கூட 1 கப் அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாம். தக்காளி புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 1 கப் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களோட தக்காளி புளிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட வேணால் இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அப்படிங்கும்போது இந்த குழம்புக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். நான் இங்கே ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் குயிக்காக வெந்து வந்துடும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதாவது தக்காளி வெங்காயமுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீளமாக தான் கட் பண்ணணும் இல்லை, நீங்கள் வேணால் பொடி பொடியாக நறுக்கிக்கிறனாலும் தாராளமாக நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு இதை கவர் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆயிரும். அதோட தோல்லேருந்து எல்லாமே நல்லா சாஃப்டாக நல்லா மசிஞ்சு குக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் இதை மறுபடியும் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்படி கிளறும் போது தக்காளி நல்ல ஒரு கிரேவி மாதிரி பதத்தில் இருக்கும். இப்போது இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்த போகிறோம். நீங்கள் தக்காளி இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைக்க போகிறீங்கன்னா மறக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சே வைங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். இப்போது 1 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கு. அதை சேர்த்துட்டு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்போட காரம் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும், ரொம்ப காரமும் இருக்காது. ஸோ உங்களுக்கு இன்னும் ரொம்ப காரம் வேணும்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வேறு எந்த மசாலுமே போட போகிறதில்ல. நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூள் தான் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணும், உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிளகாய் தூள் அதிகமாக சேர்த்துறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மெயினாக இந்த மீன் குழம்புல நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்த்துல, இந்த குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் சேர்த்துருக்க மற்ற இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இங்கே வெங்காயம், தக்காளி, புளி இந்த 3மே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் 1 கப்னா தக்காளி 1 கப், புளி தண்ணியும் 1 கப். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது புளி தண்ணியோட பச்சை வாசனை போயிடும். இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகி ஒரு மாதிரி நல்லா திக்காகவும் மாறிடும். இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணி எல்லாம் இல்லாமல் மீன் வச்சுருக்க 1/2 கிலோ மீன், 1/2 கிலோ வஞ்சர மீன். நீங்கள் வஞ்சர மீன் தான் சேர்த்தணும்னு இல்லை, எந்த மீன் சேர்த்துனீங்கனாலும் இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ மீனை சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. ஜென்ட்லாக அப்படியே அந்த மீன் மேலே லைட்டாக அந்த குழம்பு படுற மாதிரி மட்டும் கரண்டியில் அப்படியே திருப்பி விட்டுட்டு இதை கொஞ்சமாக கறிவேப்பிலை மேலே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கனாவே போதும். மீன் சூப்பராக வெந்துடும். அந்த மீனோட ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாமே குழம்புல இறங்கிடும்.
அதே மாதிரி மசாலாவோட டேஸ்ட்டும் மீனுக்குள்ளே இறங்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மீன் குழம்பு ரெடி. நீங்கள் வந்து மீன் போட்டதுக்கப்புறம் 4-5 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ண வேண்டாம். அப்படி குக் பண்ணிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான அட்டகாசமான ரொம்ப சிம்பிளான மீன் குழம்பு ரெடி. இந்த மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.